எனக்கு என்னன்னா இதுவும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்கள்லாம் ஈஸியா வாங்கி கொடுத்து இங்க இருக்கிற மீடியாக்காரன் அதை கூட செய்தியா போடாம போயிருவானோன்னு தான் எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. பாகிஸ்தான்ல இவங்க இந்த இடத்த பிடிச்சு வச்சிருந்த சப்ஜெக்ட் வந்து என்னைக்கா இருந்தாலும் இந்தியா பிடுங்குங்கிற அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். என்ன சொன்னார் இப்போ பிரேசில் அவங்க மீட் பண்ணும்போது அவரோட போர்ச்சுகீஸ் பாஷை வெறுதாஜ் அமிகோ இந்தியா பிரேசில் அப்படின்னாரு. வெறுதாஜ் அமி என்னோட உண்மையான நண்பன் நீங்க. பாகிஸ்தான் இந்திய ஒரு இந்தியனா நான் என்ன சார் நினைக்கணும்? இந்தியனா எனக்கு என்னோட நாட்டோட என்ன நாட்டிலிருந்து நீ கைப்பற்றிட்டு போயிட்டா என் இடம் எனக்கு வேணும்னு தான் நான் நினைப்பேன். இதெல்லாம் அவங்க வந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செய்யறாங்க. அங்கே நிம்மதி எப்படி கொண்டு வரதுங்கிறது வந்து அரசாங்கங்கள் தீர்க்கமான எடுக்க வேண்டிய முடிவு. அதெல்லாம் நிச்சயமாவே ரெடியா பேக்கெட்ல வச்சுட்டு தான் நம்ம அஜித் தோவல் சார் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், உள்துறை அமைச்சர் ஆகட்டும், அவங்க எல்லாமே சார் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் சார் இருக்காங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. பிஓகே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், இங்கிருந்து ஒரு அதிர்ச்சியான குரல், நாங்க இந்தியாவோட சேரணும். இது உண்மையிலேயே அந்த மக்களோட மனசா, இல்லாட்டி இது வேற ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கேமா? ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா வந்து பிஓகே எங்களோட தான் அப்படின்னு பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அதை கட்டுப்பாடுல வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கு. ஆனா இப்போ பிஓகேலேருந்தே அப்படி ஒரு குரல் வருதுன்னா இது ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்டா, இல்லாட்டி இது ஒரு ப்ரோபகேண்டா ஸ்ட்ராட்டஜியோட ஆரம்பமா, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட்டுக்கு இது ஒரு சிக்னலா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நம்ம கூட இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கார், தேஜஸ். அவர் வந்து பிரேசில் வாழ் தமிழர். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம் சார். நமஸ்காரம். தேஜஸ், உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கங்க. நிச்சயமா சார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேஜஸ். என்னோட முதல் இன்டர்வியூ இது, அதனால கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்துல நான் வந்து கரெக்டா இருப்பேன். முதல் இன்டர்வியூனால கொஞ்சம் பதட்டமா இருந்தது. இந்த வாய்ப்பை கொடுத்த தென்னவன் மீடியா சிவகுமார் சார் அவர்களுக்கு தான் என்னோட முதற்கண் நன்றி நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் ஃபோர்டலைசா அப்படிங்கிற அழகான கடற்கரை நகரத்தில் கடந்த ஒரு 5 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் நான் வந்து இங்கிருந்து பிரேசில்ல இருந்து நம்ம இந்தியாவை வந்து திரும்பி பார்க்கும்போது இந்தியா அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு நம்ம நாடு எவ்வளோ பலமா இருக்குது அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்குள்ள ரொம்ப ஊறி போச்சு. பெருமைக்காக சொல்லலை நண்பர்களே. நீங்க வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டை பார்க்கும்போது நம்ம நாட்டோட பலம் இங்கே நான் வந்து எவ்வளோ ஒரு பாதுகாப்பா நம்மளை இங்க இருக்கிற மக்கள் மதிக்கிறாங்க, வழி நடத்துறாங்க, இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஒரு ப்ரௌட் ஆஃப் இந்தியன் அப்படிங்கிற ஒரு உணர்வு தினமுமே ரொம்ப அதிகமாக மேலோங்குது. ஸோ இதுதான் என்னோட ஒரு இன்ட்ரடக்ஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேசிலும் இந்தியாவுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. நம்ம இதே அரிசி சாதம் தான் இங்கேயும், மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, பீஸா, பர்கர் இதெல்லாம் இருந்தாலும் மக்கள் தினமும் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிடுவாங்க. கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஒரு ஹெல்த்துக்கும் நல்லது. நிலக்கடலை, இது மாதிரி வேர்க்கடலை, நிலக்கடலை, பீனு தான் இங்கே முக்கிய உணவுகளை. நம்ம ஊர் இளநீ, இங்கே நம்ம ஊரில் இளநீ வந்து ஃப்ரிட்ஜில் இருக்காது, இங்கே எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து காய்ச்சல், சளி, ஜலதோஷம் இதெல்லாம் வந்தால் டாக்டர் என்ன சொல்லுவார்? சுடு தண்ணி குடிங்க அப்படிம்பாரு. ஆனால் இங்கே வந்து எந்த கண்டிஷன் இருந்தாலும் அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் குடிப்பாங்க. நேச்சுரல் வாட்டரை வந்து அவங்க விரும்புகிறதே இல்லை. ஸோ அது போக இங்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாடு இந்த நாடு. நம்மளை ரொம்ப மதிப்பாங்க இந்தியர்களை. இந்தியனான்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெருமிதமாக இருக்கும்னு வைங்களேன். நான் இங்கே ஒரு உபேர் டிரைவராக தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ தினமும் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறதுனால இந்தியானாலே அவங்களுக்கு ஒரு ப்ரௌட். ஓ இந்தியானோ ஏன் கோமோசேஸ்தா அப்படிம்பாங்க. இங்கே ஒரு மொழி ஒரு பிரச்சனை இருந்தாலும் நான் இங்கே மொழி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறதுனால அதுவும் இப்போ எனக்கு ஒரு பெருசாக ஒரு பிரச்சனையா இல்லை. அவங்க பேசுறத நான் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த ஷார்ட்டாக சொல்லுவேன், அவங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம ஊரில் எப்படி இங்கிலீஷ் தெரியாதவங்க, ஹிந்தி தெரியாதவங்க பேசுகிற மாதிரி நான் இங்கே போர்ச்சுகீஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இங்கே நாடு வந்து ஒரு சிறப்பான நாடு, நல்லா இருக்கு. இந்தியனா இங்கிருந்து நான் வந்து உங்கள் கூட பேசுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. இந்த வாய்ப்பு கொடுத்த சிவகுமார் சாருக்கு இன்னொரு வாட்டி ஒரு நன்றி சொல்கிறோம். ஸோ நன்றி தேஜஸ். இப்போ வந்து முக்கியமான கேள்வி,
ஸோ பிஓகேல இருந்து இந்தியாவோடு சேரணும் அப்படின்னு குரல்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையாவே அவங்க மனசா, அங்க இருக்கிற மக்கள் மனசா, இது ஏதாவது பொலிட்டிக்கல் நேரேட்டிவா? ஒரு யதார்த்தமா நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிறது வந்து ஒரு நாடு மாதிரியே தெரியல. அது கடலில் மூழ்கி போற ஒரு ஓட்ட படகு மாதிரி தான் தெரியுது. யதார்த்தமா. இத நம்ம இங்கிருந்து உற்று நோக்கும் பார்வையாக இருந்தால் கூட, அங்க இருக்கிற மக்கள் வந்து தினமும் செத்து பிழைச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான ஒரு நிலவரம். நேத்தைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அ காஷ்மீர்ல வந்து நம்ம அந்த அவங்க இமாம் தலைவர் வந்து முகமது அலியாசி பேசும்போது, இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடா மாறிட்டு வருது. நம்ம அண்டை நாட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு ரொம்ப பலமா இருக்குன்னு இந்தியாவ பற்றி மிகவும் ஒரு பெருமையா, உணர்ச்சிபூர்வமா சொன்னாரு. நம்ம பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருந்த காஷ்மீரும் விரைவில் இந்தியாவுடன் இணையும் அப்படின்னு அவரு நம்பிக்கையா சொல்றாரு. அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பலப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலைமையில பாகிஸ்தான் வந்து இப்போ ஒரு பரிதாபகரமான நிலைமையில தான் இருக்குது. சவுதி அரேபியாவும் யுஏயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் அவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்காங்க. இப்போ பணத்தை எப்ப திருப்பி தர போற அப்படின்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்தாங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி டாலர் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கும் ஈரான் வந்து தவிடுபொடியாக்கி போச்சு. நான் அவங்கள நம்பினாலும் நம்புவேன் ஒழிய ஒன்ன நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு எகென்ஸ்டா ஈரான் வந்து மாறி போச்சு. இந்த பக்கம் இந்தியா பிரச்சனை, அந்த பக்கம் சைனா பிரச்சனை, இந்த பக்கம் ஈரானும் பிரச்சனை. இப்போ எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தான் அந்த நாடே வந்து திசை தெரியாத படகு போல ஒரு நிலைமையில இருக்குதுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம குண்டு போட்டோம், ஆபரேஷன் சிந்தூர் பண்ணோம், அது இதெல்லாம் பண்ணினாலும் கூட, ஒரு நச்சுன்னு ஒரு பாயிண்ட் வச்சதே வந்து இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்துல கைய வச்சது பாருங்க. என்ன பண்ண முடியுங்க? நதிநீர் ஒப்பந்தத்துல இந்தியா காட்டும் பிடிவாதம் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மரண அடிங்க சார். சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனுக்கு தண்ணி இல்லைன்னா நிலைமை என்ன ஆகுங்க? யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு பலமான முடிவு. அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அமைச்சர் சொல்றாரு 2 நாள் முன்னாடி, இந்தியால இருக்கிற ஆர்எஸ்எஸ் நிலைகளை தாக்குவோம், பிஜேபி அலுவலகங்களை தாக்குவோம் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவங்களுக்கு எல்லாமே ஒண்ணு தெரியுது. பிரதமர், இந்திய அலுவலகங்கள், பிஜேபி, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ். ஏன் அவங்களுக்கு 10 ஜன்பத் சாலை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறாரு. எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் முகாமை தாக்குவோம். பஞ்சாப்ல ஒரு சம்பவம் நடந்தது 2 நாள் முன்னாடி. இப்ப இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இப்ப இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப இவங்களுக்கு அப் டு டேட் எல்லா விவரமும் இப்ப எந்தெந்த பிரான்ச் இருக்குமோ, எந்தெந்த நகரங்கள்ல எங்கெங்க இருக்குங்கிற விதயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியல. என்னோட டவுட் 10 ஜன்பத் சாலை மட்டும் அவங்களுக்கு தெரியல. இப்ப இதுல இருந்து யார் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, யார் யாரை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்கங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரியுது இல்லைங்க சார்? நல்லா புரியுது. ஸோ இப்போ பிஓகே இப்படி வந்து இந்தியாவோட சேரணும் அப்படிங்கிற உண்மையிலேயே ஒரு மனநிலையில இருக்கா? இதுக்கு ஏதாவது சாலிட் எவிடன்ஸ் இருக்கா? இல்லாட்டி ஒரு ப்ரொபகேண்டாவா? சார், பிஓகே வந்து அது வந்து நம்மளோட பகுதி. ஒரு அரசியல் காரணங்களுக்காக அந்த ஒரு சிறு பகுதியை வந்து அன்னைக்கு இருந்த அரசாங்கத்துனால வந்து அதை அவங்க பறிச்சுக்கிட்டாங்க. இது எப்ப வேணா இந்தியாவுக்கு திரும்பி வரும், இது எப்ப வேணா இந்தியா இதை எடுத்துக்கும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு நன்றாகவே தெரியுமே. எல்லாம் நல்லா தெரியும் விஷயம் தானே. இன்னைக்கு ஓகே, ஆனா என்னைக்கே ஒரு நாள் இது வந்து நம்மளோட இடம் இல்லை. இது அவங்க வந்து அவங்க இடத்த நம்ம பிடித்து வச்சிருக்கோம். என்னைக்கு வேணா அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இது ஒரு சரியான ஸ்ட்ராங்கான ஒரு மூவ். இப்ப நம்ம அதான் அந்த ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வும் நடந்ததுன்னா, மோடி ஆட்சிக்கு இன்னும் இதுக்கு மேல என்ன மணிமகுடம் சூட்டணும்னு தெரியல. ஆர்டிகல் 370 ஆனவுடனே பயங்கர கலோபரம் ஆச்சு. அதாகும் இதாகும் நாங்க ஒன்னும் ஆகல. கம்முன்னு இருக்கு. வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. சொல்லிக் கொள்ளும்படியான சம்பவங்கள் என்ன சார் இருந்திருக்கு இந்த இவரோட ஆட்சியில 14 வருஷத்துல? வளர்ச்சி 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 மட்டும்தானே. இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் சொல்லுவோம். அடக்கணுமா இல்லையா? நக்சல் நக்சல் நக்சல்னு பேசிட்டே இருந்தோம். ஒழிச்சோமா இல்லையா? இன்னைக்கு வேண்டாத இதுக்கு வந்துட்டோமே சார். சின்ன சின்ன ஆளுங்க எல்லாம் மிரட்டல் பேட்டி கொடுக்கறது, உருட்டல் பேட்டி கொடுக்கறது, ட்ரெயினை பிடிக்கிறது, அதை பண்றது இதை பண்றதுன்னு ஊட்டிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த முடியுது மார்ச் 31ல நிறுத்துறோம். நிறுத்தியாச்சு. நம்ம ஓடல துண்டக்கான இருக்கிற ஆயுதத்தோட ஒடியாந்து ஐயா சாமி எங்களை விட்டுருங்க, இனிமேல் நீங்கள் நான் நண்பன் எனக்கு பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழியை கொடுங்க சாமி
அப்படின்னு வந்துட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். மக்கள் எல்லாம் நல்லா படிக்கட்டும். நம்ம நாடு இன்னும் வளர்ச்சி அடையும். நம்ம பேனா பிடிக்க ஆயுதம் ஏந்திய கைகள் இன்னும் பேனா பிடிக்க போகுது. அவங்க குழந்தைகள் எல்லாமே ஸ்கூலுக்கு போய் படிக்க போறாங்க. அரசாங்கம் அதுக்கும் தத்தெடுத்து நிறைய உதவி இனிமேல் தானே செய்வாங்க. ஆமா, இல்லைங்களா? ஆமா, அது ஆமா. ஒரு பெரிய விஷயம் தானே. இன்னொன்னு பாகிஸ்தான்ல இவங்க இந்த இடத்த பிடிச்சு வச்சிருந்த சப்ஜெக்ட் வந்து என்னைக்கா இருந்தாலும் இந்தியா பிடுங்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இன்னைக்கு அவங்களுக்கு அன்றைய பிரச்சனையே இன்னைக்கு அண்ணன் பிரச்சனையே இன்னைக்கு சமாளிக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப பாகிஸ்தான் பிரதமர் நேத்துக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் பாத்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சுப்பா. 450 விலை ஏறி போச்சு. ஆனா நானும் உங்கள ஒருவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 130 ஏத்திட்டு 80 குறைக்கிறேன் அப்படின்னு குறைச்சாரு. நீங்க எல்லாம் சாமானியங்க, நீங்க வந்து வேலைக்கு போறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு இரங்கல் தெரிவிச்ச மாதிரி இந்த இதுக்கு ஒரு காரணம் கற்பிச்சாரு. அது வந்து மக்களோட டாக்ஸ் காசு தான் அவர் வந்து குறைச்சிருக்காரு. இதுல எனக்கு இன்னும் இந்த வித விஷயத்தை பார்க்கும்போது தான் நம்ம ராகுல் காந்தியை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்க எதுவுமே நடக்காம இருந்தப்பவே கேஸே இல்ல, பெட்ரோலே இல்ல, அதே இல்ல, இதே இல்லன்னு குதிச்சாங்களே. இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிற ஒரு நாட்டுல இந்த மாதிரி அவரு போராட்டம் பண்ண அந்த நாட்டுக்கு ஆதரவா தான் இன்னும் அவங்க போராட்டம் பண்ணணும். இந்திய மக்களுக்கு வந்து இவருடைய போராட்டங்கள் எதுவுமே இன்னி வந்து நகைச்சுவையா தான் தெரியும். தெரிஞ்சுட்டு இருக்கு. இன்னும் அது அவரை தான் பார்ப்பாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே எவ்வளவுதான் சார் அடியை தாங்குவான்? எவ்வளவுதான் சார் தாங்குவான்? காசு ஒரு சாதாரண ஒரு குடும்பமே இருந்தாலும் எல்லாரும் மனுஷங்க தாங்க சார். எல்லாருமே தீவிரவாதியா இருக்காங்க. சாமான குடும்பங்க நிறைய இருக்கிறாங்க. தினமும் அன்னாட காட்சி இருக்கிறாங்க. வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துற எத்தனையோ பொறுப்புள்ள அப்பா அம்மாவும் அங்க இருக்கிறாங்க. நம்ம குடும்பம் தான் சார். ஒரு காலத்துல இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒண்ணுதானே. அரசியல் இதனால அவங்க அங்க போயிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு சுயநலவாத பழமைவாதிகள் வந்து அதை அப்படி மாத்திட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு இப்ப விழுகிற ஒவ்வொரு அடியும் பாகிஸ்தானை கதிகலங்க வச்சுட்டு இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒவ்வொரு தலைகளா டார்கெட் பண்ணி எலிமினேட் தினமும் பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் எல்லாம் அவங்க வந்து எதுவுமே பண்றதே இல்லைங்க. ஒன்லி நீ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 ஒரு பெரிய சார்ட்டே வச்சிருக்கான். இன்னைக்கு இவரை போச்சு, இன்னைக்கு இவரை போச்சு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான அடிப்படை உரிமை கூட தர மறுத்து ஒரு சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டாங்க. ஒரு 17 வயசு பையன் 18 வயசு பையன் ஒரு போராட்டத்துல போய் அந்த நாட்டுக்கு எதிராக முழக்கமிட்டான் அப்படிங்கிற பையனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. பெண்களுக்கு அடிப்படை உரிமை இல்ல. இந்த பெண்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் எல்லாம் ஏற்றுனாங்க. அந்த மாதிரி தலைகளை தான் ஒவ்வொன்னா இப்போ எலிமினேட் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும். இப்ப இவங்க ஒரு மணி நேரம் ஒவ்வொருத்தரா அமெரிக்காவும் இஸ்ரேலும் காலி பண்ணும்போது பாகிஸ்தானுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரே நடுக்கம் தான். ஏன்னா இது சேம் இப்போ ஈரான்ல என்ன நடக்குதோ அதே கலாச்சார பண்பாட்டு பழக்க வழக்கங்கள்ல ஊறி போன நாடு தான் பாகிஸ்தான். நம்ம பக்கம் இவன் எப்படா திரும்புவான் அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துருச்சு. ஆனா அங்க இருக்கிற சாதாரண மக்கள் எத்தனை நாளைக்கு தான் இவங்க இப்படியே பண்ணிட்டு இருப்பானுங்க, நம்ம என்னைக்குடா ஒரு நாளாவது தூங்கி எந்திரிச்சு நிம்மதியா போயிட்டு வேலைக்கு வர்றது அப்படின்னு ஒரு சூழ்நிலை நினைச்சா பேசாம இந்தியாவுக்குள்ளே போல. இந்தியா அவங்க கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவோம், என்ன பண்ணிடுவோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறோட நிலவரம், உலக அரங்குல நம்மளோட மதிப்பு, நம்மளோட இந்த ஒரு 14 வருஷமா 3ஆவது முறையா அவர் செலக்ட் ஆயிருக்கிறாரு. ஐயா மோடி வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி இருந்ததுன்னு அங்க இருக்கிற மக்களை நிறைய உணர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் நிறைய சோசியல் மீடியால அவங்களோட பதிவே இருந்தது. நிறைய பிரச்சனை, உக்ரைன் பிரச்சனை நடந்தது. நம்ம அவங்கள கூட்டிட்டு வரும்போது பாகிஸ்தான்ல ஒரு 2 பேர் கூட எங்க நாட்டு பிரதமர் என்னன்னு கூட கேட்கல, எங்களை தனியா ஃபிளைட் வச்சு கூட்டிட்டு போறீங்களேன்னெல்லாம் சொல்லி எவ்வளவு ஒரு பெருமையா பேசினாங்க. அத அவங்க உணர்றாங்கல்ல சார். இவங்க அந்த நாடு பாரு நம்ம கூட தான் விதிரியாச்சு, இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. இவனுக்கு இன்னும் இங்கே உட்காந்துட்டு இப்படியே இங்க இருந்து எல்லையை பார்டர் கிராஸ் பண்ணுன்னு பழக்க வழக்கம். என்னைக்கு தான் அவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடணுங்க கூட அவங்க நினைக்கலாம். ஆனா அதை பத்தியெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இந்தியாவோட பார்வை என்ன? இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம மக்களுக்காக தான் நம்ம அரசு, நம்மளை பாதுகாக்கிறது தான் நம்ம அரசோட வேலை. அதை நம்ம அரசு திட்டம் போட்டு சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரும் வாஜ்பாய் அவர்களும் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுத்தனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம அணுசக்தியில நம்ம இன்னைக்கு ஒரு பவரா உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு நமக்கு இப்போ ஒரு போல்டான அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப கிடைச்சதும் ஒரு காரணம். எந்த முடிவு எடுத்தாலும் ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது, எந்த முடிவுகளுமே வந்து ரொம்ப ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தானே. எனக்கு வந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறேன், மக்களை பாத்துக்குங்க, என்ன நடவடிக்கை வேணா எடுங்க, இந்த மாதிரி யார் சார் சொல்லுவா? சோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா படுது சார். ஓகே. சோ இப்ப அங்க இந்த மாதிரி பிஓகேல இருந்து வர குரல் வந்து உண்மையான குரலா இருந்தனா
இந்தியா வந்து ரியலிஸ்டிக்கா என்ன செய்ய முடியும்? டிப்ளமேட்டிக்கா ஏதாவது செய்ய முடியுமா? இல்லாட்டி பொலிட்டிக்கலா செய்ய முடியுமா? இல்லாட்டி ஏதாவது மிலிட்டரி இன்வால்வ் ஆகுமா? நிச்சயமா சார். இது வந்து இப்ப நம்ம வந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்த இன்னும் ஒரு முறை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். எதுவுமே பண்ண வேண்டாம். இது ஒண்ணே போருங்கிறேன் நானு. இப்போ ம். ஆப்பரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சது. இன்னும் அடுத்தது இந்த நம்மளோட இடத்த அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. விரைவில் பகுதி இணையும்னு சொல்லியிருக்காரு. ராஜ்நாத் சிங்கும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு. விரைவில் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து இந்தியாவோட இணையும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஜெய்சங்கர் சாரும் அதே சொல்லியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் எத வச்சு சொல்றாங்க? இத நாங்க போய் இப்படி பண்ணுவோம். நாங்க வந்து போர் பண்ணுவோம்னு இது இது வந்து வெளிய சொல்ல முடியாது. ஆனா நம்மளா ஒரு கோடு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, எதுவுமே பண்ண வேண்டாம்னு தான் என்னோட நிலைப்பாடு தெரியுது. இப்ப நீங்க வாட்டர நிறுத்தினதே பெரிய அடி சார். என்ன பண்ண முடியும் சார்? இப்போ இன்னைக்கு வந்து 2 நாளா பெட்ரோல், பெட்ரோல், பெட்ரோல் பிரச்சனை ஓடுது. இப்போ மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏப்ரல், மே, ஜூன்ல அங்க இப்ப நம்ம இந்தியா தானே பாகிஸ்தானும். ஆம். கடுமையான வெயில் தானே. விவசாயி தண்ணிக்கு என்ன பண்ணுவான்? குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவான்? இப்ப பெட்ரோலுக்கு ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. லோக்கல்ல இருக்கிற எல்லா மக்களுமே அரசாங்கத்துக்கு எதிரா கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அங்க நடக்கிற உள்நாட்டு பிரச்சனை. அது வெளியவே தெரியறது இல்லைல்ல. ம். அத மறைக்கிறதுக்காக தானே ஆசிம் முனீர் வந்து இந்தியா மேல திசை திருப்புறாரு. நாங்க ஆர்எஸ்எஸ் தாக்குவோம். நாங்க கல்கத்தாவ தாக்குவோம். நாங்க பாம்பேவ தாக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக இத சொல்லணும்? அங்கேயே சோத்துக்கு வழி இல்ல. மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இத திசை திருப்புறதுக்காக நம்ம மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறாரு. அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா நிச்சயமாக இந்தியா வந்து ஒரு போர் செஞ்சு தான் அந்த பகுதிய கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு நிலைமையே இல்ல. இது ஆனா எப்படி இப்ப வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல வந்து பாகிஸ்தானோட கண்ட்ரோல் வீக் ஆகுதா? இந்த மாரி குரல் வரும்போது பாகிஸ்தான் வந்து அத எப்படி எதிர்கொள்ளும்? நிச்சயமா சார். அதான் உள்நாட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கே. ஒரு சைடு ஆப்கான் வந்து சத்தம் இல்லாம போட்டு தாக்குன்னு தாக்குறான். இந்த பக்கம் பலூச். இதெல்லாம் ஆமா. அவங்களோட பலூச் அடிச்ச அடியெல்லாம் வெளிய சொல்ல முடியாதுங்க. மரண மாசுங்க. இப்ப எதுக்காக அவங்க ஒரு பிரேக் குடுத்து வச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கே ஒரு பரிதாப நிலைமை. ஏன்னா, சுத்தமா ஒண்ணும் இல்ல. ம். கஜானா காலி, இப்ப இந்த காசு இல்ல. கில்ஜித், பலூச்சிஸ்தான், முசாஃபர்பாத் அங்கெல்லாம் வந்து மக்களோட மூட் எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் இந்தியா கூட இணையத்தான் தயாரா இருக்காங்க. ஆ. அவங்க எல்லாம் இந்தியா சார் அங்கிருந்தே நம்ம தேசிய கீதம் பாடுறது வீடியோவும் வைரல் ஆச்சு. அங்க இருந்துகிட்டே இந்திய சுதந்திர தினத்த கொண்டாடுறாங்க. இந்திய நரேந்திர மோடிய கொண்டாடுறாங்க. ஆப்பரேஷன் சிந்தூர் நடந்தப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்தியாவுக்கு தான் அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சோ ம். இந்தியா அவங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு அவங்களே விரும்புறாங்க. நீங்க எங்க கூட இருங்க. எங்களையும் உங்களோட சேர்த்துக்கங்கன்னு. எங்களுக்கு உங்க உதவி செய்யுங்க. அப்படின்னு தான் அவங்களும் கேட்கறாங்க. அது வந்து நம்ம ஓப்பனா வெளிய சொல்ல முடியாட்டி அதெல்லாம் உண்மைதானே. இப்ப ம். பாகிஸ்தான வந்து நம்ம நிலைகொள்ள செய்யணும்னா, நம்மளா இந்தியா வந்து எந்த ஒரு போர் நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்ல. ம். சிந்து ஓகே. நதியே போருங்க. சிந்து நதினே போறான். அவன் கதறிட்டு வருவான். ஐயா, இப்ப அடுத்த ஸ்டேஜ் அதுதான் சார். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏப்ரல் 1. இந்த ஏப்ரல் 4 சாரி. இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்ல தண்ணீர் பிரச்சனை வரும்போது, பெட்ரோல், டீசல் போடுறவங்க எல்லாம் சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள். இந்த அடித்தட்டு மக்கள் தண்ணிக்கும் பிரச்சனை வந்து அடுத்து இந்த பிரச்சனைய ரொம்ப சீரியஸ் ஆகும் சார். ம். போர் பண்ணி தான் நிறுத்தணும்னு இல்ல. வேற டைரக்ட்டா வந்து சரண்டரே ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த அப்ப இந்தியா சென்டிமெண்ட் வந்து இப்ப இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா போச்சுன்னா, பாகிஸ்தான் ஆர்மி எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஆர்மி இப்ப எங்க சொல்லிக் கொள்ளும் அளவுல இல்லையே. ஆல்ரெடி பூரா அவன் கொத்து கொத்தா இல்ல சாவடிச்சுட்டு இருக்கான். ம். பலூச் வீடியோ பார்த்தீங்களா இல்லையா நீங்க? பலூச்சோட நெறைய. தாக்குதலும் சரி, ஆப்கான் அடிச்ச அடியெல்லாம் அவங்க வெளிய சொல்ல முடியல சார். பாதி சோல்ஜர்ஸே வந்து ஐயோ! ஆள விட்டா போதுங்கன்னு அங்க போய் அவங்க சரண்டர் ஆயி, பாதி பேரு திரும்ப கேம்புக்கே வரலையாம். ஆமா சரண்டர் ஆயி அங்கேயே இருந்துட்டானாம். அங்க போவே விரும்பல. நான் இப்போதைக்கு இங்கேயே இருந்துக்கிறேங்க அப்டின்ட்டு. அந்த மாரி ம். இருக்கும்போது, இப்போ ஆப்கான் ஒரு பக்கம் பொலன்னு பொளக்குறான். பலூச் ஒரு பக்கம் பொலன்னு பொளக்குறான். இப்ப ஈரானும் எகென்ஸ்ட் ஆயிப்போச்சு. ம். ஈரான் இப்ப இத்தன பேரும் வெப்பன வச்சு அடிச்சுக்கும்போது, நம்ம எதுக்கு புதுசா வெப்பன எதுக்கு அவனுக்கு யூஸ் பண்ணணும்? அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா இருக்கு. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். கப்புன்னு உட்காந்துக்குவோம். அவனுங்க அடிக்கிற அடியிலே இவன் கதறிட்டு வந்து இங்க உட்காந்துருவான். ஐயா சாமி தயவு செஞ்சு குடுங்கன்னு. அப்போ ஒரு ஒரு இந்தியாவுக்கு ஒரு பலமான ஒரு எதுவுமே பண்ண வேணாம். சரி என் இடத்த குடு. அப்படின்னு கூட ஒரு டிமாண்ட் வரலாம்ல. நம்ம ஏன் இன்னொரு போர் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா அது வர மாரி எனக்கு தெரியல சார். ம். இந்தியா ஒரு போர் தொடுக்க வேண்டும்ங்கிற அவசியமும் இல்ல. ஏன்னா இப்ப இருக்கிற நம்மளோட பிரதமரோட இது வந்து இந்தியாவ வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போணும். அவர் வந்து போர விரும்புற ஒரு மனுஷன் கிடையாது.
நம்மள தற்காப்பு கொள்வதற்காக தான் நம்ம வந்து இது மாதிரி பண்றோம். நம்மள ஏதாவது சீன்னா அதுக்கு ஏதாவது பண்றோம். மிச்சபடி நம்மளா போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்றதே இல்ல. நம்ம நாட்ட பாதுகாத்துக்கிறோம். நம்ம எல்லைகள பாதுகாத்துக்கிறோம். இருக்கிறத விட்டு போகாம பாதுகாத்து வச்சுட்டு இருக்கோம். இருக்கிற உள்நாட்டுல இருக்கிற குழப்பத்த எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நக்சல் எவ்வளவு பெரிய குழப்பமா இருந்தாங்க. எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் சார். எத்தன பேர் டிபேட் பண்ணாங்க சார். நம்ம தமிழ்நாடு சேனல்ல ஏதாவது இத பத்தி பேசுச்சா சார்? ம். நரேந்திர மோடி மாரி ஒரு தலைவர் கிடைக்கிறதுக்கு நம்ம குடுத்து வச்சிருக்கணும் சார். நிச்சயமா. பிரேசில் பிரதமர் சொல்றார் சார். நம்ம தலைவர் கிடைச்சிட்டு இருக்கணும். நம்ம ஊர்க்காரன் சொல்றது பெருசா எடுத்துக்கணும். பிரேசில் பிரதமர் பிரேசில் ஜனாதிபதி சொல்றார் சார். லூலா சொல்றார். என்ன சொல்றாரு? என்ன சொன்னார்? இப்ப பிரேசில் அவங்க மீட் பண்ணும்போது அவரோட போர்ச்சுகீஸ் பாஷை "ஒசே வெர்தாஜ் அமிகோ இந்தியா பிரேசில்" அப்படின்னார். வெர்தாஜ் அமிகோ என்னோட உண்மையான நண்பன் நீங்க அப்படின்னு சொல்லி பிரேசிலோட மிகப்பெரிய ஒரு பரிசு அந்த டைமண்ட் மாலை. அது வந்து அவர் பரிசளிச்சார். ரொம்ப மிக உயரிய விருது. யாருக்குமே கொடுக்க மாட்டாங்களாம். இங்க நம்ம லோக்கல்ல இந்த விருதுங்க எவனுக்கும் கிடையாது. உங்களுக்கு தான் அத குடுத்துருக்காங்க அப்படின்னா. அப்படின்னு இங்க இருக்கிற ஆளுங்களே நம்மகிட்ட சொன்னாங்க. அப்பதான் இதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நம்ம ஒரு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மாரி இருக்கலாம் அப்படின்னு நானா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஒரு வெயிட்டான விஷயம் அப்ப. நம்ம ஊர்க்காரங்க வந்து இத பத்தி பேசுறது இல்ல. ஆனா நம்ம ஊர் விஷயங்கள அரசியலா இங்க லோக்கல்ல இருக்கிற பீப்பிளும் கூட சிந்து நதியில நிறுத்திட்டீங்கன்னு எங்கூட கூட தினம் ஒரு 2 பேர் ஆர்கியூ பண்ணாங்க. இங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்ம பிரேசில்காரங்க என் கூட ஆர்கியூ பண்ணாங்க. நல்ல ஒரு விஷயம். அப்ப ஆனா எதை நோக்கி போகும்? இப்ப நீங்க ஒரு இவ்வளவு பேரும் போட்டு தாக்குறான். இந்தியாவும் திரும்ப தாக்குமா? இந்தியா தாக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எத்தன பேர் அடிச்சிட்டு இருக்கான். நம்ம தான் உதவி பண்றோம்ல சார். ஆமா. சார் ஆப்கானுக்கு நம்ம வந்து எல்லா உதவிகளும் பண்ணிட்டு இருக்கோம். மனிதாபிமானத்துல. அது முந்தைய ஆப்கான் அரசாங்கத்துக்கும் இந்தியா தான் நெறைய உதவிகள் செஞ்சு அந்த நாடாளுமன்றத்தை கட்டி கொடுத்ததுல இருந்து அங்க வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும்னு நல்ல ஒரு முயற்சி எடுத்தோம். ஆனா இப்ப அதுக்கு காலம் கனிஞ்சு வந்துருச்சு. நெறைய நமக்கும் அங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு இந்தியர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்தியாவை அதை தக்க முறையில் யூஸ் பண்ணி அவங்களுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்ட போது இந்த பேரிழவுகள்லாம் ஏற்பட்ட போது இந்தியா உதவி உடனடியா கொடுத்தது. இப்ப கூட இமிடியேட்டா உதவி கொடுத்தாங்களே ஈரானுக்கு. இந்த பாகிஸ்தான் அந்த ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ண இந்தியா வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு இடத்துல போர் நடக்கிறதுன்னா அந்த அங்க இருக்கிற மக்களோட கண்ணோட்டத்துல அதை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணும். அது வந்து உலகம் முழுக்க தெரியும். உலகம் முழுக்கும் தெரியும். அது எவ்வளவு பெரிய விஷயம்னு நம்ம ஆளுகளுக்கு தெரியும். அதுதான் சார் பிரச்சனை. சார் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கோங்க. ஸ்ரீலங்காவுக்கு நம்ம எவ்வளவு செய்யறோம். ஆனா ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு நன்றியா இருக்கா? இப்ப கூட வந்து நம்ம எரிபொருள் அங்க அமைச்சிருக்கோம். ஏன்னா அவங்க ரொம்ப ஃபியூவல் கண்ணாப்பின்னு பிரைஸ் ஏறிடுச்சுன்ட்டு இந்தியா தனக்கு வந்த டேங்கர்ல இருந்து கொஞ்சம் அங்க ஷேர் பண்ணிச்சு. நம்ம கொடுக்கணுமா சார் அது? சாதாரண மக்கள் வந்து மக்கள் அவங்கள மக்களோட பார்வையில கொடுத்திருக்காங்க. இது கொடுத்தாலும் அங்க இருக்கிறவங்க இந்தியாவை சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அது வேற விஷயம். சார் அதுதான் சார் வேற்றுமையின் ஒற்றுமை. நம்ம பிரதமர் ஐயா மோடி பண்றதுதான் சார் இதுதான் சார் மனிதாபிமானம். இதுதான் சார் மனிதாபிமானம். எங்க என்ன நடந்தாலும் முதலாள ஓடி போய் உதவி செய்யறோம் சார். அவன் உதவி செய்வான்னு நம்ம எதிர்பார்த்து செய்யறதே இல்ல. இல்லீங்களா? ஆமா. நம்ம எவ்வளவு இதுக்கு முன்னாடியும் இலங்கைக்கு நிறைய செஞ்சோம். சைனா கூட பிரச்சனை வரும்போது நிறைய கடனை வாங்கி பிரச்சனை வரும்போது இந்தியா தான் சார் அப்பவே அவங்களுக்கு கொடுத்தோம். ஆமா, ஆமா. அவ்வளவு உதவி செஞ்சு இப்போ நமக்கே வழி இல்லைன்னு இருக்கும்போது டேங்கர் திருப்பின நானும் கூட பார்த்தேன். என்ன டேங்கர் அங்க போகுது. எல்லாம் அப்படிதான். அவன் நல்லா இருக்கான். அவன் நம்ம கூட இருக்கிறான். பக்கத்து ஊருக்காரன். அவன் தனி அதுதான் சார் அந்த நம்ம பழக்கவழக்கம் பண்பாடு. உங்கள்ட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் தேஜஸ். இப்ப இந்த பிஓகே இஷ்யூ வந்து எஸ்கலேட் ஆச்சுன்னா அமெரிக்காவோ இல்லாட்டி சைனாவோ இல்லாட்டி அந்த மாதிரி பெரிய நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணலாம்? நிச்சயமாக இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து இவங்க பாகிஸ்தான் வந்து டாலர் சம்பாதிக்கிறதுக்காக தான் மத்தியஸ்துக்கே போனாங்க. இவங்க மத்தியஸ்துக்கு போன காரணமே ஏதாவது நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஏதாவது வேணுமே சாப்பிடுறதுக்கு. அதை வாங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில கரண்ட்டை கட் பண்றோம்ட்டான் நேத்துக்கு சீனாக்காரன். சீனாக்கு எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நிர்கதியா நிக்க போறான் பாருங்க பாகிஸ்தான். அதுதான் நடக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா சைனா நிறைய உதவிகள் செஞ்சிருக்குது. ஆமா, இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. சைனாவோட பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பாகிஸ்தான்ல இருக்கு. இப்போ கரண்ட் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ வந்து சைனா கேட்டது என்னோட காசுக்கெல்லாம் கரண்ட் பில்ல கட்டுறியா? கரண்ட் நிறுத்தட்டுமா? ஒரு பக்கம் தண்ணியை இந்தியா நிறுத்திடுச்சு. அவன் கரண்ட்டையும் நிப்பாட்டுறான். பெட்ரோல் டீசல்லாம் வாங்குறதுக்கு பைசாவும் இல்ல. அமெரிக்கா ஆல்ரெடி நிறைய பணம் உதவி செஞ்சிருச்சு. இதுக்கு மேல செய்யணும்னா அங்க இருக்கிறது மொத்தமா அமெரிக்காவுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாதான் அமெரிக்கா செய்யும். இன்னைக்கு அப்ப சார் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து
தன்னை ஒரு பெரிய பெரிய அண்ணன் மனப்பான்மையில் நான் நினைக்கிற ஒரு நாடு. நான் தான் பெரிய அண்ணன்ங்கிற மனப்பான்மையில இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட பத்தி நம்ம வந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம கூட எப்படி இருக்காங்க? அததான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு பாகிஸ்தான் கூட அவங்க எப்படி இருந்தா என்ன? பாகிஸ்தான் ஒரு இந்தியனா நான் என்ன சார் நினைக்கணும்? இந்தியனா எனக்கு என்னோட நாட்டோட என்ன நாட்டிலிருந்து நீ கைப்பற்றிட்டு போயிட்டா, என் இடம் எனக்கு வேணும்னு தான் நான் நினைப்பேன். அந்த ம். இடத்த அடையறதுக்கு நான் ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுப்பேன். எடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன சார் இன்ன வந்து கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. வந்துருச்சு. இன்னும் இந்தியா எதுவும் பண்ண வேண்டியதே இல்ல. எதுவுமே இல்லாம இடம் கிடைக்க போகுது சார். பிரசாதம் மாரி தூக்கி லட்டா குடுப்பான் இப்ப சார். ஹைப்போதெட்டிக்கலி இந்தியாவோட வந்து சேர்றதுன்னு வச்சுக்கோங்க. இதனால வந்து அங்க வந்து அமைதி வருமா? இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்ஸ்டபிலிட்டி வருமா? எதுவுமே உடனடியா வராது. எதுவுமே ம். உடனடியா வராது. ஆர்டிகிள் 370 நடந்தோனே எவ்வளவு கோலாபலம் ஆச்சோ, அதுக்கும் ஒரு சில டைமிங் எடுக்கும். ஆனா இதெல்லாம் செய்ய தெரிஞ்சவங்களுக்கு அதையும் செய்ய தெரியும். ம். இதெல்லாம் அவங்க வந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செய்றாங்க. அங்க நிம்மதி எப்படி கொண்டு வரதுங்கிறது வந்து அரசாங்கங்கள் தீர்க்கமான எடுக்க வேண்டிய முடிவு. அதெல்லாம் நிச்சயமாவே ரெடியா பாக்கெட்ல வச்சுட்டு தான் நம்ம அஜித் தோவல் சார் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், உள்துறை அமைச்சர் ஆகட்டும், அவங்க எல்லாமே சார் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் சார் இருக்காங்க. வெயிட் ஃபார் ரைட் டைம்ங்கிற மாரி, இப்ப எல்லாம் காலம் கழிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் என்னோட நிலைமை என்னன்னு நான் நினைக்கிறது என்னன்னா, இந்தியா எதுவுமே செய்ய வேண்டியதில்ல. மத்தவங்க எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. நம்ம ஏன் அட்டாக் பண்ணணும் அவன? அவன பாவம்ன்னு கூட நம்ம நினைக்கலாம். சைனா ஒரு பக்கம் அடி, அமெரிக்கா ஆல்ரெடி அடி, ஈரான் ஒரு பக்கம் அடி, பலூச் அடி, ஆப்கான் அடி. சிம் எத்தன பேர் இந்த வடிவேலு சொல்ற மாரி எத்தன பேர்ரா போட்டு அடிப்பீங்க? அப்படி அப்படி ஒரு ஃபீலிங் கூட வரலாம். அதனால இந்தியாவ பொறுத்தவரைக்கும் எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதில்ல. அங்க நடக்கிறத வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலே போதும். ஆனா என்ன அங்க அசிமுனி மாரி இருக்கிற ஆளுங்க வந்து விளையாட்டுத்தனம் பண்றதா நெனச்சு, இன்னும் அங்க இருக்கிற சாமானிய மக்கள் மேல சாமானிய மக்களோட அடித்தட்டு வாழ்க்கை பாதிக்கப்படைய விஷயங்கள தான் அவங்க செய்றாங்க. அதுதான் நடக்குது. ஆனா ம். இந்தியாவுக்கு இதனால எந்த பாதிப்பும் இல்ல. இந்தியா இப்ப வந்து நம்ம ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இடத்த இவன் எப்ப குடுக்க போறான்? அவங்கலாம் அடிக்கிற அடியில ஒண்ணு வலிக்கு வந்து தான் ஆன்சர் ஆவணும். இப்ப அங்க உள்நாட்டு குழப்பம் ஒரு எல்லை மீறி போயிருச்சு. இப்ப பலூஜ் தனியா பிரிஞ்சா என்ன ஆகும்னு நெனச்சு பாருங்க. பலூஜ் தனியா பிரியறனால என்ன ஆகும்? அதெல்லாம் மொத்தமா பாகிஸ்தான், ஆக்குபைடு காஷ்மீர் எல்லா காஷ்மீரும் இந்தியா பக்கம் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அவன் ம். என்னத்த பேசுறது? அங்க இருக்கிற மக்கள நான் போறேன் அங்க இங்க இருந்து என்னையா பண்றதுன்னு கேட்கறாங்க சார். இன்னைக்கே அப்படிதான் கேட்கறாங்கன்னு நம்ம தினமும் மீடியால பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆமா, ஆமா. பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு, வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுல என்னென்ன இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னு நெனச்ச விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் இன்னும் இது ஒண்ணு நடந்தா இதெல்லாம் எப்படி எனக்கு என்னன்னா, இதுவும் மோடி அவர்களும், அமித்ஷா அவர்கள்லாம் ஈஸியா வாங்கி குடுத்து, இங்க இருக்கிற மீடியாக்காரன் அத கூட செய்தியா போடாம போயிருவானோன்னு தான் எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. உண்மையிலுமே அவங்க எந்த ஒரு பப்ளிசிட்டியும் நெனச்சு பண்றதில்ல. நம்ம ஊர் பிஜேபி காரங்களே அத பத்தி பெருமையா பேசுறது இல்லைங்க. அதுதாங்க எனக்கே வருத்தமா இருக்கு. ஸோ காஷ்மீர் பாலிடிக்ஸ்ல ஒரு சைலன்ட் ஷிஃப்ட் நடக்குது. பிஓகே வந்து அவங்க குரல் எழுப்புறாங்க. இந்த பலூச்சிஸ்தான், கில்ஜித் இந்த மாரி போர்ஷன் இந்தியாவோட வந்து இதுல ரொம்ப இணக்கமா இருக்க விரும்புது பாகிஸ்தான விட. ஸோ இது உலகம் எப்படி பாக்குது? சோ இந்திய முஸ்லிம்கள், பாகிஸ்தான் முஸ்லிம்கள் அதுல ஒரு தரப்பு இப்ப மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ம். இந்திய முஸ்லிம்கள்லயே வளர்ச்சியை நோக்கி போற ஒரு பிரிவினர் இந்தியா எடுக்கும் முடிவுகளை முழுமையா ஆதரிக்கிறாங்க. அதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா அவர் அந்த இமாமோட தலைவர் வக்ஃப் போர்ட் மீட்டிங்ல கூட ஜம்மு காஷ்மீர்ல 2-3 நாட்களா தொடர்ந்து பேட்டி குடுத்துட்டே இருக்காரு. 2-3 பேட்டி நானே என்னோட பேஜ்ல போட்டிருந்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஆக்குபைடு காஷ்மீரும் நம்ம கூட வந்துருங்கிறாரு. இந்தியாவுக்கு எதிரான நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் அவரு அது வந்து எகென்ஸ்டா சப்போர்ட் பண்றதில்ல. இன்னொன்னு அங்கேயே விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்குது. அங்க ஒரு பிரிவினர் வந்து இன்னமும் வந்து நீங்க பார்த்திருக்கலாம். சில நாட்களுக்கு முன்பால ஈபி மீட்டர் எல்லாம் எடுத்து அடிச்சாங்க ரோட்ல. ம். அ ஈபி மீட்டர்லாம் எடுத்து அடிச்சாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள்ல இந்தியாவுக்குள்ள பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் வருத்தம் தெரிவிக்காதவங்க, எந்த ஒரு கண்டன குரலும் கொடுக்காதவங்க, ஈரானுக்காக இவ்வளோ ஒரு நிதிய வழங்க அவங்க கூட அவங்க தூதரகம் வந்து தேங்க்ஸ் ஃபார் இந்தியான்னு போடுறது வந்து தேங்க்ஸ் ஃபார் காஷ்மீர்ன்னு தான் போட்டாங்க. அப்படியெல்லாம் போட்டு அத டெலீட் பண்ணாங்க. இல்லைங்களா? அது ம். அது 2 தரப்புல அங்க இப்ப இங்க நம்ம ஊர எடுத்துக்கோங்க சார். தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கோங்களேன். இங்க இருக்கிறாங்க. சோசியல் மீடியால இருக்கிறாங்க. நார்மலா வசிக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு எல்லாமே அவர் நல்லது தான் செய்றாரு. ஆனா எனக்கு அவர பிடிக்காது. அதே தான் காஷ்மீர்ல இருக்கிறவங்களோட நிலைமை. எல்லாம் சரிதாங்க. ஆனா எனக்கு வேண்டாங்க. நான் ஓட்டு அவனுக்கு தாங்க போடுவேன்.
எனக்கு அவனுக்கு தான் போடுவேன். அது அது ஒரு பிரிவினர் அங்கேயும் இருக்கிறாங்க சார். அங்க மட்டும் இல்ல, இந்தியா பூரா இப்ப இருக்கிறாங்க. அதாவது இந்த மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு நான் அகைன்ஸ்டா இருப்பேன். ஆனா எனக்கு தேவையான எல்லா நலத்திட்ட உதவிகளையும் நான் ஜம்முன்னு அனுபவிச்சுட்டு நிம்மதியா இருக்கேன் இந்தியால. ஆனா நான் இந்தியாவுக்கு எதிரா தான் பேசிட்டு இருப்பேன். அது என்னோட அது அது ஒரு என்ன சொல்றது? அதுதான் பழமைவாதம் அப்படிங்கிறோம். அந்த பழமைவாதத்துக்கு எதிரான நிலைமைக்கு அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இப்ப மாறிட்டாங்க. அதுதான் ஒரு மூத்த இமாமோட பேச்சின் வெளிப்பாடு சார். ம். இன்னொன்னு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. ஆர்டிகிள் 370 தூக்குனோடனே அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, யார்கிட்ட வாலாட்டுற, இரு நான் காட்டுறேன் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிச்சு பாத்தீங்களா? ம். நீங்க ஆமா. ஆர்டிகிள் போட்டாலும் என்னத்த போட்டாலும் 6 மாசத்துல மறுபடியும் அந்த நிலைமை வரும் அப்படின்னாங்க. எந்த நிலைமையும் வரல. இந்த அடுத்த எலெக்ஷனும் வந்துருச்சு, அவர் மறுபடியும் ஜெயிச்சிட்டாரு. ஃபருக் அப்துல்லா மறுபடியும் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அடுத்த எலெக்ஷன் வந்து அவரும் இப்ப ஜெயிச்சு இப்ப அவரும் சிஎம்மா இருக்கிறாரு. ஆனா அவரே இதுக்கு இப்ப எதிரா தான் இருக்கிறாரு. வளர்ச்சியை தடுக்காதீங்க, அவங்களும் நம்ம மக்கள் தான் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பிரிவினர் வந்து பழமைவாத பிரிவு அதுலயே இருக்கு. அவங்க காஷ்மீர் மட்டும் இல்ல, இந்தியால எல்லா இடத்துலயும் இருக்காங்க சார். ஒரு ட்ரெயின் ஒழுங்கா போக முடியல சார் ரோட்ல, ம். ட்ராக்ல. ட்ரெயின் ஃபுல்லா கல்ல வைக்கிறாங்க சார். பாலத்துல போல்ட் வச்சா போல்ட்ட கழட்டுறாங்க சார். யார் சார் அதெல்லாம் பண்றா? அவங்களும் இந்தியர் தான் சார். பழமைவாதிகள். அதுதான் நான் பாக்குறது. அவங்க பழமைவாதிகள் இன்னும் மாறல. ம். அடிச்ச அடியில பாகிஸ்தான் மாறுறான். ஈரானை தாக்குன பழமைவாத நாடு ஈரானை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் காலி பண்ணும்போது பாகிஸ்தானுக்கு உள்ளூர நடுக்கம். இப்போ இருக்கிற எல்லா சைடும் நம்மளை அடிக்கிறான், இன்னைக்கு ஈரானை இவனுக்கு போட்டு அடிக்கிட்டு அடிக்கிறாங்க. அடுத்தது என் பக்கம் தான் திரும்புவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதை திசை திருப்பத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் முகாம் மேல தாக்க போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் அசந்த ஆள் கிடையாதுங்க நம்ம ஆளு. அதெல்லாம் அடிப்பொலி தான் ம். அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது நமக்கு இந்தியா எவ்வளவு ஒரு ப்ரௌடா இருக்கு சார். சார் இங்க பிரேசில்ல கூட இந்த அளவுக்கு இல்ல சார். எகைன்ஸ்ட் விலைவாசி ஏறாம பாத்துட்டார்ல சார். ஆமா. இங்க கூட விலைவாசி ஏறிச்சு சார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்னர் உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்து நிறுத்திட்டார். இங்கேயும் அதை ஆனா வந்து டக்குன்னு மக்களை பாதிக்கும் விஷயம் தான். பிரேசில் அதிகமா வந்து ஈரானை சார்ந்து இருக்கல. இவங்களுக்கு இங்கிருந்து வருது, வெனிசுலால இருந்து வருது, அங்கிருந்து வருது. இருந்தாலும் இது ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மெல்ல நல்லபடியா வச்சிருக்காரு பிரதமர். எது எப்படியோ பாகிஸ்தான் வந்து ஒரு நாடு மாதிரி தெரியல, தண்ணி இல்லாத போட்டு மாதிரி தான் தெரியுது எனக்கு. தண்ணியில ம். மூழ்கிற போட்டு மாதிரி தான் சார் எனக்கு தெரியுது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு பிரதமர் கிடைச்சிருக்காரு. நம்ம மக்களுக்காக 24 மணிக்கூறும் உழைச்சிட்டே இருக்கிறாரு. நம்மளை வந்து பாதுகாக்கிறாரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம நாட்டை எதுவும் பாதிக்காத வகையில அவர் திங்க் பண்றாரு. இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. நம்ம கப்பலை மட்டும் அப்ப நான் வந்திருக்கப்பா, நீங்க போங்க நீங்க போங்கன்னு சொன்னா பாருங்க. நீ போகாத நீ போகாதன்னு சொன்னா இந்தியா இந்தியா போட்டுருப்பா. நம்ம இப்ப கப்பலை கரெக்டா கொண்டு வந்துட்டாரு. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் இல்ல. இதுல இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது இலங்கைக்கு வேற நம்ம பெட்ரோல் சப்ளை பண்ணியிருக்கோம். அதுதான் என்னாலே ஜீரணம் பண்ண மாட்டி. என்ன எனக்கு இப்படி நன்றாரு, நமக்கே இவ்வளவு பிரச்சனை வரும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கூட அவன் கஷ்டப்படுறாயா அப்படின்னு நீ ஸ்ரீலங்காக்கும் கொடுத்தாரு பாருங்க. ஆனா அந்த நன்றி அவங்களுக்கு இல்ல. அதுல சோசியல் மீடியா எனக்கு சும்மாவா கொடுத்தா அப்படிங்கிறாங்க. அது ஈரான் கப்பல் இந்தியாவுக்கு ட்ரைனிங் வந்துட்டு திரும்ப போறப்ப அடிச்சா இந்தியா என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் நம்ம இப்ப உதவி செஞ்ச 3 கப்பலை சரி இங்க கூட நிறுத்து, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நிறுத்தணுமா இல்லையா? பாதுகாத்து சார். எதுவுமே வந்து நமக்கு இவ்வளவு உதவி செஞ்ச ஒரு நம்மள மாதிரி ஒரு நல்லவன் எவன் சார் இருப்பான்? உலகத்திலே நல்ல ஒரு நாடுன்னா நம்ம நாடு தான் சார். ம். ஆனா இங்க உட்கார்ந்துட்டு நம்ம நாட்டை பார்க்கும்போது ஒரு விலாசமான பார்வையா எனக்கு தெரியுதுங்க. நல்ல சார், விஷயம் சார். தேஜஸ் சார், இவ்வளவு நேரம் நீங்க வந்து உங்க மனச திறந்து எங்க கூட பல விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை இது மாரி சந்திப்போம். நேயர்களே, உங்கள் கமெண்ட்ட நீங்க வந்து உங்கள் கருத்த நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ரொம்ப ஆவலோட நானும் தேஜஸ் சாரும் படிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நமஸ்தே. ஜெய்ஹிந்த்.